பெருமைமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் தியாகராய நகர் என்ற இடத்தில் அமைந்தருளியுள்ளது அருள்மிகு அகஸ்தியர் திருக்கோயில். அருள்மிகு லோபமுத்ரா சமேத அகஸ்திய பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருக்கோயில். அருள்மிகு அகஸ்தியர் திருக்கோயிலில் அருள்மிகு சித்தி புத்தி சமேத நித்யானந்த கணபதியின் திருக்கோலம். ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம், சித்தானந்தம் அனைத்தையும் இப்பெருமானை வணங்கி வழிபட்டால் நித்தியமும் நித்யானந்தத்தை நல்கும் பெருமான் சித்தி புத்தியுடன் எழுந்தருளி இருக்கின்றார். சித்தி இச்சை. அந்த இச்சையை தன் புத்தியினால் சீர்தூக்கி ஆராய்ந்து விநாயகப் பெருமானை வழிபடுதல் வேண்டும். அந்த இச்சையானது ஆண்டவன் மீது அமைகின்ற பரிபூரண பக்தி. பரிபூரண பக்தி ஒரு பக்தனுக்கு அமைந்தால் அந்த பக்தனுக்கு அனைத்தும் சித்தியாகும். புத்தி நேர்கோட்டில் அமைந்திருந்தால் மட்டுமே. அகத்திய பெருமானின் அருள் நாடிகள் அமைந்தருளிய திருக்கோயில். விநாயகப் பெருமானுக்கும் வியாச பகவானுக்கும் சம்பந்தம் அமைந்தது போல விநாயகப் பெருமானுக்கும் அகத்தியருக்கும் சம்பந்தம் அமைந்தருளி இருக்கின்றது. அது ஒரு யுகக்காலம். பர்வதராஜன் குமரி பார்வதியை சிவபிரான் இமயத்திலே திருமணம் செய்து கொள்ளும் நேரம். அனைத்து தெய்வங்களும் தேவாதி தேவர்களும் இமயத்தில் குழுமியிருந்தனர். அதன் காரணமாக வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. இதனை சீர் செய்யும் பொருட்டு சிவபிரான் அகத்திய முனிவரை அழைத்து தென்னாடு செல்க என்று அருளினார். தண்ட கமண்டலத்துடன் புறப்பட்ட அகஸ்தியர் தென்னாடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது விந்திய மலை வானுயர உயர்ந்து அவரை தடுத்தது. விந்திய மலைக்கு தான் இந்த உலகத்திலேயே மாபெரும் மலை என்ற அகங்காரம் அமைந்திருந்தது. அந்த அகங்காரத்தை போக்குவதற்காக அகத்திய பெருமான் விந்திய மலையின் மீது ஒரு திருக்கரத்தை பதித்தார். அந்த மலை சிறியதானது மட்டுமின்றி அகத்திய பெருமானுக்கு வழிவிட்டது. தென்னாடு நோக்கி வந்து கொண்டிருந்த அகத்திய பெருமான் ஓர் புனிதமான தலத்தில் அமைந்து சிவநிஷ்டையில் இணைந்திருந்தார்.
அவர் கமண்டலத்தில் புனித நீர் அமைந்திருந்தது. அந்த நீர் தமிழகத்தில் பெருகி ஓட வேண்டும் என்பதனை தன்னுள் உணர்ந்தார் விநாயகப் பெருமான். ஒரு காக்கை வடிவெடுத்து கமண்டலத்தில் உள்ள நீரை கீழே தள்ளி கொட்டினார். கா விரித்ததால் அதுவே காவிரியானது. காவிரி பெருக்கெடுத்து ஓடி தமிழகத்தில் பாய்ந்தது. ஆக விநாயகப் பெருமான் அந்த புனித நீரை காக்கை வடிவில் விநாயகப் பெருமான் தள்ளிவிட்டதால் அந்நீர் காவிரியாகி தமிழகத்தில் பாய்ந்தது. காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கும் சொந்தம் என்றதொரு பதிவினை இந்த சம்பவம் விவரிக்கின்றது. विश्वादिधर्यो अभिदिप्स्वो ॐ रथो बृहस्पतिर्विवर्गारथाम् इव ते तिष्ठया तपनी रक्षतस्तपये त्वा निरेदधिरे दृष्टवीर्यम् आविस्तत्कृष्वजरदत्तभुक्त्या अमृगस्पते विपरिलापो अर्दय बृहस्पते अधियधर्यो अर्घात् द्युमद्विभाति क्रतु मज्जनेषु यद्दीतगच्छवदरतप्रददस्मादुद्रवीणं देहि चित्रम् मानस्तेनेभ्यो ये अभिद्रुगस्पते निरामिणो रिपवोन्नेषु जागृधुः आदेवानामोघते विव्रयो हृदि बृहस्पतेन परः साम्नो विदुः विश्वेभ्यो हित्वा भुवनेभ्यस्पति त्वष्टाजरत्साम्नः साम्नः कविः सऋणचिदृणया ब्रह्मणस्पतिर्ध्रुवो हन्ता भगऋतस्य धर्तरि तव श्रिये व्यजिगीतपर्वतो गवाम् गोत्रबुधसृजो यदङ्गिरया इन्द्रेण युजातमसा परिवृतं बृहस्पतेरपमौब्जो अर्णवम् ब्रह्मणस्पते त्वमस्य यन्दासूक्तस्य बोधितनयं जजिन्व विश्वं तद्भद्रं यदवन्ति देवा बृहत्पदेव विदधे सुवीराः सेमाम विद्धि प्रभृतिं जयेशेषेयापि देवनवया मघगिरा यथा नो मीढ्वांस्तव ते सखा तव बृहस्पते सीषधस्सोदनो मतिम् योनन्त्वाञ्जनमन्योजसोता दर्दर्मन्युनाशम्बराणिवि प्राच्यावयदच्युता ब्रह्मणस्पतिराजापि षड्वसुवन्दं विपर्वतम् तद्देवानां देवतमाजकर्त्वमश्रद्धं दृढा व्रतन्नवीडिता उद्गाजदभिनद्ब्रह्मणा बलमगूहतमो व्यचक्षयत् स्वाहा अस्मास्यमवतं ब्रह्मणस्पतिर्मधुधारमभियमोजसा गृह्णत् तमेव विश्वे पपिरे स्वर्दृशो बहुसाकं शेषिजुरुत्समुद्रिणम् सनाता काचित् भुवना भवेत् त्वामाद्भिः शरद्भिर्दुरो वरन्दवः अयतन्दाचरतो अन्यदन्यदिद्या चकार वयुना ब्रह्मणस्पते अभिनक्षतो अभियेतमा नशुर्निधिं पणीनां परमं गुहाहितम् ते विद्वांसः प्रतिरक्ष्यानृता पुनर्यत भुवायन्ददुदेयुराविषम् ऋतावानः प्रतिरक्ष्यानृता पुनरत आतस्थुः कवयो महस्पथगा
ते बाहुभ्यां दमिदमग्निमश्मनिनकिशो अस्त्यरणो जगुर्हितम् ऋतज्येन क्षिप्रेण ब्रह्मणस्पतिर्यत्र वष्टिप्रतरश्नोति धन्वना तस्य साध्वीर्णवो याभिलस्य निधृचक्षसो धृजके कर्णजो नयगा ससं नयः सविनयः पुरोहितः सरुष्टुतः सयुधि ब्रह्मणस्पते चाक्ष्मो यद्वाजं भरते मतिधरादित्सूर्यस्तपतिरप्यदुर्वृथा विभुप्रभु प्रथमं मेघनावतो बृहस्पते सुविदत्राणिराध्या इमा सातानि वेन्यस्य वाजिनो येन जनाभये भुञ्जते विडागा यो वरे वृजने विश्वधा विभुर्मगामुरन्वश्यवदा भवक्षीध स देवो देवान् प्रतिपप्रथे पृथु विश्वे दुतापरिभूर्ब्रह्मणस्पते विश्वं सत्यं मघवानायुवो निदापश्चन प्रमीनन्ति व्रतं वा अच्छेन्द्र ब्रह्मणस्पति हविर्णोन्नं युजेव वाजिराजिगातम् उतासिष्ठानो शृण्वन्ति वह्नयः सभेयो विप्रो भरते मदीधना वीणुद्वेषानुवशऋणमादति सखवादी सविधे ब्रह्मणस्पते ब्रह्मणस्पतेरभवद्यथा वशं सत्यो मञ्जुर्महि कर्मा करिष्यतः योगाभूतादत्स दिवे विचा भजन्महीव रीतिशवदादरत्पृथग् ब्रह्मणस्पते सुयमस्य विश्वः रायस्यावरथ्यो वो वयस्पदः वीरेषु वीरा उपबृङ्गिनस्त्वं यदीडा नो ब्रह्मणा वेणिवेहम् ब्रह्मणस्पते त्वमस्य यन्दाधूक्तस्य बोधितनयं जजिन्व विश्वं तद्भद्रं यदवन्ति देवा बृहद्वरेम विदधे सुवीरा इन्धानो अग्निं वरवद्मनुष्यतः कृतब्रह्मासूषुवद्रातकौ यजित् जातेन जातमति सप्रसृते यञ्युजं कृणुते ब्रह्मणस्पतेः वीरेभिर्वीरान् वरवद्मनुष्यतो गोभिरजिम्बप्रथद्बोधतीत्मना तोकं च तस्य तनयं च वर्धते यञ्युजं कृणुते ब्रह्मणस्पतेः सिन्धुर्नक्षोदशिमीवाङ्गायतो वृषे भवद्रीं रभिभष्ट्योजसा अग्नेरिव प्रसीतिर्नागवर्तवे यञ्युजं कृणुते ब्रह्मणस्पतेः तस्मार्षन्ति दिव्या सश्चतः सत्त्वभिः प्रथमो गोषु गच्छति अनीभृष्टरविर्हन्त्योजसा यञ्युजं कृणुते ब्रह्मणस्पतेः तस्मायिद्विश्वे धुरयन्तसिन्धवोच्छिद्रा शर्मदधिरे पुरूणि देवानां सुम्ने सुभगः स येधते यञ्युजं कृणुते ब्रह्मणस्पतेः ऋजुरिच्छंसो वनवद्मनुष्यतो ते वयन्निदते वयन्दमभ्यसत् सुप्रावीरिद्वरवत्पृत्सु दुष्टरं यज्वेदयज्ञो विभजाति भोजनम् यजस्ववीरप्रवीहिमरायतो भद्रं मनः कृणुष्व वृत्रतूर्ये हविष्कृणुष्व सुभगो यथा दधि ब्रह्मणस्पतेरवावृणीमये स जनेन विषादजन्मदासपुत्रैर्वाजं भरते धनार्भिः देवानां यः पितरमाविवासति श्रद्धामराविडा ब्रह्मणस्पतिम् यो अस्मै हव्यैर्घृतवद्भिरविधत्प्रतं राजानयति ब्रह्मणस्पतेः उरुष्यति मंघसो रक्षति ऋषो
ॐ घोश्चेदस्मावुरुचक्रिरद्भूतः तमुज्येष्ठं नवसा हविर्भिः सुचेवं ब्रह्मणस्पतिं गृणीषे इन्द्रं श्लोको महितैर्यस्य शक्तुजो ब्रह्मणो देवकृतस्य राजा इयं वां ब्रह्मणस्पते सुभृक्तिर्ब्रह्मेन्द्राय वज्रिणे अकारी अविष्टं धियो जिघृतं पुरन्धीर्जस्तमर्यो मनुषामरादिः छत्तो जितश्चत्तामुतः सर्वा भ्रूणान् यारुषी अराय्यं ब्रह्मणस्पते तीक्ष्णशृङ्गो धृषन्निः अदो यद्दारुप्लवते सिन्धोः पारे अपूरुषम् तदारभस्वदुर्गणो तेन गच्छवरस्तरम् अग्निर्येन विराजति सूर्यो येन विराजति विराज्येन विराजति तेनास्मान् ब्रह्मणस्पते विराजसमिधं कुरु यत्र बाणाः सम्भरन्ति कुमाराभिशिखा एव तत्र नो ब्रह्मणस्पतिरतिः शर्म गच्छतु विश्वाः शर्म गच्छतु यदिन्द्रब्रह्मणस्पतेभिद्रोहं जरामसि प्रचेतानाङ्गिरसोद्विषतां पात्वं गजः निषुधीत गणपते गणेषु त्वामाहुर्विप्रथमं गभीराम् न ऋते त्वत्क्रियते किं चलाने महामर्कं मघवं चित्रमर्च अयं मे हस्तो भगवान् अयं मे भगवत्तरः अयं मे विश्वभेडजोऽयं शिवाभिवर्जनः आतुर इन्द्रक्षुमन्दं चित्रं ग्रामं सङ्गृभाय महाहस्ती दक्षिणेन विद्माहित्वा दुविकूर्मिं दुविदेष्णं दुविमघं दुविमात्रमवोभिः इन्द्रयमुनुते अस्ति वाजो विप्रेभिः सनित्वः अस्माभिः सुतं सनुगे सद्यो जुवस्ते वाजा अस्मभ्यं विश्वश्चन्द्राः वशैश्च मक्षुजन्ते ஓம். ஆ எழுத்தின்றி வேறு எந்த எழுத்தும் ஒலிக்க முடியாதோ அதேபோல் விநாயகப் பெருமான் இன்றி வேறு எந்த தெய்வ பூஜையும் இல்லை. ஸ்ரீவைணவர்களும் தங்கள் ஆலயங்களில் இடம் கொடுத்து இவரை தும்பிக்கையாழ்வார் என்று வழிபடுகின்றனர். அருள்மிகு சித்தி புத்தி சமேத நித்யானந்த கணபதி ஆனந்தமாக இருப்பவர், மகா பெருமையுடையவர், சச்சிதானந்த சொரூபி, அனைத்து குணங்களையும் கடந்தவர், தேகம் கடந்தவர், காலம் கடந்தவர், முத்தொழில் நடத்துபவர், வேதம் தொகுத்த வியாசருக்கு பரம அருளை அருள்பாலித்தவர், அருள்மிகு சித்தி புத்தி சமேத நித்யானந்த கணபதியை ஓம் எனும் சப்தம் பிரம்மம் என்பதாக மனதில் தியானிப்பது நலம் நல்கும். சர்வமும் ஓங்காரமே. யாகங்களில் ஓம் என்ற சாமகானம் செய்யப்படுகிறது. வேதாரம்பத்தில் ஓம் என்று தொடங்கி வேத ஞானத்தை மனிதன் அடைகிறான். அந்த பிரணவத்திலேயே பிரம்ம பாவத்தை எய்துகிறான். பிரணவத்தை முன்னிட்டு செய்பவை அனைத்தும் சித்தி அடையும் என்பதால் ஓம்காரத்தை பிரம்மென்று உபாசித்தல் வேண்டும் என்கிறது தைத்திரிய உபனிஷத். ஆக சித்தி பெற
நல்ல புத்தி பெற தருமமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மா நகரில் அமைந்தருளி இருக்கின்றது அருள்மிகு அகத்தியர் திருக்கோயில். அகத்திய பெருமான் அருள்பாலித்தருளிய திருக்கோயில். இத்திருக்கோயிலில் அகத்தியரின் அருளும் அருள்மிகு சித்தி புத்தி சமேத நித்யானந்த கணபதியின் பேரருளும் பக்தர்களுக்கு நிச்சயம் அமையும். எந்த தோஷமாயினும், எந்த எதிர்மறை சக்தியாயினும், எந்த இடர்பாடுகள் ஆயினும், எந்த துன்பங்கள் ஆயினும், எந்த மனக்கிலேசங்கள் ஆயினும் இப்பெருமானை வணங்கி வழிபட்டால் அனைத்தும் அப்பெருமானின் பேரருட் கருணையினால் அந்த மனிதனை விட்டுச் செல்லும் என்பது சத்திய உண்மை. அதற்கு காரணம் பெருமான் நித்யானந்த கணபதி, நித்தமும் ஆனந்தம் தரும் கணபதி, அதிலும் சித்தியும் புத்தியும் இணைந்த கணபதி. அருள்மிகு அகஸ்திய பெருமானின் திருக்கோயிலில் அற்புத கணபதியின் அருள் தரிசனம். தமிழ் மூன்றும் தா. அரசமரத்தடி வாழும் ஆதிகஜானன ரூபா, அருகம் புல்லு கருளும் எங்கள் பிள்ளையாரப்பா. அரசமரத்தடி வாழும் ஆதிகஜானன ரூபா, அருகம் புல்லு கருளும் எங்கள் பிள்ளையாரப்பா. கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணனி